திருப்பூர் வளையங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் இளங்கோ. இவர் 20 தையல் இயந்திரங்களுடன் பனிய நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 7 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் இவருக்கு சமீபத்தில் ஓர் சோக சம்பவம் நடந்துள்ளது. இரவு நேரத்தில் வழக்கம் போல் நிறுவனத்தை அடைத்துவிட்டு பின்பக்கம் உள்ள அறையில் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டில் திடீரென்று மின் கசிவு காரணமாக புகை சூழ்ந்துள்ளது. அப்போது அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர். வீட்டில் இருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் வீடு மட்டுமல்லாமல் பனியன் கட்டடமும் முழுமையாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. இதை பார்த்து அங்கிருந்த பெண்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.